ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி ரொம்ப சூப்பராக ஈஸியாக டக்குன்னு பண்ணக்கூடிய பட்டர் கார்லிக் எக் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம பவுலில் ஒரு 3 எக்ஸை உடச்சி ஊற்றிடலாம். இப்போது அது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு, பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிடுவோம். இப்போ பீட் பண்ணி ஒரு ஓரத்தில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இங்கே பேனில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாம். இப்போ அதில் நம்ம பீட் பண்ண இந்த எக்ஸை இதில் ஊற்றிடலாம். லேசாக அதை கிண்டி விடுங்க, இல்லைன்னா ரொம்ப பொடி மாஸ் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் எக்கு வந்து நல்லா பெருசாக இருக்கணும் பீஸ். இந்த மாதிரி லேசாக அதை பிரித்து விடுங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே பேனில் ஒரு 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் நல்லா மெல்ட் ஆனோன்னு ஒரு 6-7 பூண்டை நல்லா சாப் பண்ணிவிட்டு போட்டுடலாம். 1 மினிட் அதில் ஃப்ரை ஆகட்டும். இப்போ அதில் நம்ம 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவும் நல்லா எண்ணெயில் லேசாக வதங்கட்டும், ரொம்ப வதங்க தேவையில்லை. அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அது கூட 4 ஸ்பூன் நம்ம பால் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம அடுப்பில் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர், இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ நம்ம எக் ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், அதையும் சேர்த்து இதில் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ டேஸ்ட்டில் இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போ நம்ம அடுத்து ஒன்றும் கிடையாது, பட்டர் 1 ஸ்பூன் போட்டுட்டு அதை நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 2 ப்ரெட்டை நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ப்ரௌனாகவும் இல்லாமல் கொஞ்சமாக நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ 2 ப்ரெட்டும் டோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த எக் ஸ்க்ராம்பிளை எடுத்து அந்த ப்ரெட்டு மேலே வச்சிடலாம். இப்போ நம்ம அது மேலே நல்லா அமுக்கிட்டு ஒரு கத்தியை வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சாஸ் தொட்டு கூட சாப்பிட்லாம். சூப்பரான பட்டர் கார்லிக் எக் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.